ஹாய் காய்ஸ், Volvo 9600 பஸ்ஸஸ் எத்தனை நம்ம ட்ராவல் பண்ணியிருப்போம். நிறையா ரூட்ஸில் நிறையா பஸ்ஸஸ் நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஆம்னி பஸ்ஸஸாக இருக்கட்டும், ஆர்டிசி பஸ்ஸஸாக இருக்கட்டும், நம்ம வந்து நிறையா ட்ராவல் பண்ணியிருக்கோம். பட் நமக்கு வந்து ரொம்பவே பழக்கப்பட்ட ரூட்டான இந்த சென்னை பெங்களூர் ரூட்டில் நான் இது வரைக்கும் ஒரு Volvo 9600 ட்ராவல் பண்ணதே கிடையாது. இன்றைக்கி அதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்கு. இன்றைக்கி நான் அதில் தான் புக் பண்ணியிருக்கேன். ஒரு Volvo 9600 புக் பண்ணியிருக்கேன். அண்ட் எந்த பஸ்ஸு எந்த ட்ராவல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா KBS ட்ராவல்ஸ். எஸ், KBS லக்ஸரி பஸ் அவங்களுடைய அந்த பிராண்ட் நேமு. ஸோ அந்த ட்ராவல்ஸுடைய Volvo 9600 ஸ்லீப்பர் பஸ்ஸில் இன்றைக்கி பெங்களூரில் இருந்து சென்னை வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறேன். ஃபுல் ஸ்ட்ரெச் நான் புக் பண்ணியாச்சு. ஸோ ஒரு சூப்பரான ரைடாக இருக்க போது. ஒரு மார்னிங் ரைடில் தான் புக் பண்ணியிருக்கேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 11:40க்கு இங்கே மெஜஸ்டிக்லேருந்து கிளம்புற சர்வீஸில் நான் புக் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி பயணம் எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான சர்வீஸ் KBS குரூப்லேருந்து, KBS லக்ஸரி பஸ்லேருந்து கொடுக்குறாங்க நமக்கு. ஒரு Volvo பஸ்னாலே பார்த்தீங்கன்னா அந்த கம்ஃபர்ட்டு, அந்த தரம், அந்த லக்ஸரி அப்படிங்கிற ஒரு ஃபீலு எல்லாமே வந்து பக்காவாக இருக்கும். அதை நம்ம பார்த்துருக்கோம். அதை இந்த ட்ராவல்ஸில் இந்த ரூட்டில் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். KBS ட்ராவல்ஸுடைய Volvo 9600 இன்டீரியர்ஸ். Volvoனாலே வந்து அந்த இன்டீரியர்ஸை பார்த்தோன்னே அது ஒரு தனி கிக்குங்க. சூப்பராக இருக்குது. லக்ஸரி பஸ் அப்படின்னு ஒரு பேர் வச்சுருக்கிறதுக்கான காரணமே இந்த பஸ் வந்து அவ்வளோ லக்ஸரியாக இருக்க போது இருக்குது. நம்ம ஜேர்னிலையும் இன்றைக்கி அதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்டீரியர் ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துடுங்க. அந்த கோல்டன் கலர் ஸ்ட்ரிப் லைட்டோடு அப்படியே ஜொலிப்பாக இருக்குது. பார்த்துட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜேர்னியை கண்டினியூ பண்ணுவோம். KBS ட்ராவல்ஸ் இவங்களுடைய ஒரு ஹைலைட்டான விஷயமே என்னென்னா, ஒவ்வொரு பஸ்ஸும் ஒரு தனித்துவமான லைவரி கொடுப்பாங்க. நான் நிறைய பஸ் இவங்களுக்கு பார்த்துருக்கேன். Volvo இவங்ககிட்ட 2 Volvo இருக்குது. அதில் ஒரு Volvo இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ணுற Volvo வந்து தமிழ்நாடு தெருக்கூத்து லைவரி கொண்டது. இன்னொரு Volvo வச்சுருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த கேரளா கதகளி ஸ்டைலில் இருக்கும். கதகளியோடைய அந்த லைவரி இருக்கும். அண்ட் மற்றபடி இவங்களுடைய ஏசி ஸ்லீப்பர் பஸ்ஸஸ் நிறையா இருக்குது. ஸ்கேனியா இருக்குது. ஸ்கேனியாலாம் பார்த்தீங்கன்னா அந்த சோழன்லாம் போட்டிருப்பாங்க. சோழனுடைய அந்த லைவரிலாம் இருக்கும். சூப்பராக இருக்கும். KBS ட்ராவல்ஸ் Volvoவுடைய ஃபஸ்ட்டு பிக்கப் பாயிண்ட்லேருந்தே நம்ம ஏறுறோம். இந்த ஃபஸ்ட்டு பிக்கப் பாயிண்ட் மெஜஸ்டிக்கில் விநாயகர் கோயில் இருக்கும். பாக்ய விநாயகர் கோயில்னு சொல்லுவாங்க. ஸ்ரீ பாக்ய விநாயகா டெம்பிள். ஸோ இங்கே தான் வந்து எல்லா ஆம்னி பஸ்ஸஸ்க்கும் போர்டிங் பாயிண்ட்டு மெஜஸ்டிக்கில் இங்கே இருக்கும். நம்ம Volvoக்கும் அதே போர்டிங் பாயிண்ட் தான். KBS ட்ராவல்ஸ் இந்த பஸ் வந்து எவ்வளோ நாள் ஆச்சு? இது வந்து 3 months ஆகுது. 3 months ஆச்சு. ஓகே. நீங்கள் எவ்வளோ நாளாக KBSல இருக்கீங்க? KBSல இப்போ 7 months இருக்கு. சரி, ஓகே. இப்போ பெங்களூர் டு சென்னை ரூட்டில் நடுவில் வந்து பிரேக்லாம் போடுவீங்களா? கண்டிப்பாக போடுவோம். எப்போ லஞ்ச் பிரேக் மாதிரி போடுவோம்? லஞ்ச் பிரேக் மாதிரி. எந்த இடத்துல? கிருஷ்ணகிரியில் ஒரு இதில் போடுவோம். ஓகே. சென்னை பெங்களூர்லேருந்து சென்னை போகும்போது கிருஷ்ணகிரி போடுவோம். ஓகே. ரிட்டர்ன் சென்னையிலேருந்து வரும்போது வெள்ளூரில் போடுவோம். பள்ளிக்கொண்டால போடுவோம். ஓகேண்ணா, ஓகேண்ணா. நைட் சர்வீஸ் சூப்பராக இருக்கா இல்லை டே சர்வீஸ் சூப்பராக இருக்கா? நைட்டு டிராஃபிக் கிடையாதுங்க. நான் ஸ்டாப்பாக போயிடும் வண்டி. டிராஃபிக் கிடையாது. டைமிங்ஸ் கவர் பண்ணி ஓட்டலாம் நைட்டில். டேல ஓட்டுறது வந்து மேக்ஸிமம் 9 hours ஆயிடுது. 9 to 10 hours ஆகுது. ஏன்னா டிராஃபிக் ஜாஸ்தி. ஹெவி டிராஃபிக். சரி சரி. நாங்கள் ஒன்றும் டிராஃபிக், சென்னையும் டிராஃபிக் தான். சரிண்ணா, ஓகேண்ணா, சூப்பர்ண்ணா, தேங்க்ஸ். இதோ இதெல்லாம் தான் சொல்லியிருந்தேன். இப்போ பாருங்க, ஜல்லிக்கட்டு லைவரி இதில், அதில் பாருங்கள் நாட்டியம் லைவரி. இப்படி ஒவ்வொரு பஸ்ஸும் டிஃப்ரெண்ட் லைவரியாக இருக்கும்.
கேபிஎஸ் ட்ராவல்ஸ் ஓனர் வந்து ஒரு க்ரியேட்டிவான ஆள் போல். சும்மா வந்து எல்லா பஸ்ஸஸும் ஒரே நார்மல் லைவரியோடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒவ்வொரு பஸ்ஸும் அந்த கல்ச்சர் அந்த ஹிஸ்ட்ரியை சொல்கிற விதமான லைவரியாக கொடுக்குறாரு. ஃபஸ்ட்டு பிக்கப் பாயிண்ட் மெஜஸ்டிக்லேருந்து கிளம்பியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா சிட்டி பிக்கப் பாயிண்ட்ஸ் இருக்குது. அதையெல்லாம் கவர் பண்ணி அவுட்ரு போகிறதுக்குள்ளே நம்ம பர்த்தை பற்றி பார்த்துருவோம். 1 2 3 4 5 5th ரோவில் இருக்கக்கூடிய அப்பர் டபுள் புக் பண்ணியிருக்கு. எப்பயும் போல் நம்ம செப்பலை கழட்டி வச்சுட்டு பர்த்தில் ஏறி என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். மதியான நேரம். ஸோ வெளியில் பார்த்தீங்கன்னா வெயில் சுள்ளு நடிச்சிட்டு இருந்துச்சு. ஃபுல்லு ஏசிக்குள்ளே வந்து சீட்டில் உட்காந்ததுக்கப்புறம் தான் ஹப்பாடான் இருக்குது. ஓகே, எல்லாமே பார்த்துடலாமா? ஒரு டபுள் பர்த்தில் என்னென்ன அமெனிட்டிஸ் கேபிஎஸ் சைட்லேருந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, என்னென்ன பேசஞ்சர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க எல்லாம் பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ வெயிலுன்னு. ஸ்க்ரீன் போட்டால் தான் அது வந்து போகும். இப்போதைக்கு வீடியோ எடுத்து முடிச்சிடலாம். பெட் ஸ்ப்ரெட்டு நல்ல ஒரு சில்கி ஃபினிஷான கோல்டன் கலர் பெட் ஸ்ப்ரெட் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே ஃபினிஷோடு இருக்கிற ஒரு பில்லோக்கான பில்லோ கவரும் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி 2 பில்லோ கொடுத்துருக்காங்க. இது வந்து அவங்க பிராண்டிங் போட்ட ஒரு பில்லோ. இந்த பக்கம் பாருங்கள் 2 வோல்வோ பில்லோஸும் கொடுத்துருக்காங்க. வோல்வோ வந்து இது கம்பெனிலேருந்து வரும்போது இந்த பில்லோஸ் வரும், 2மே கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பேக் ரெஸ்ட்டு அவங்க பிராண்டிங் போட்டது, ஹெட் ரெஸ்ட்டு வோல்வோ பிராண்டிங் போட்டது. சார்ஜிங் பாயிண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ளக் டைப்பும் இருக்குது, யூஎஸ்பி டைப்பு, சி டைப்பும் இருக்குது, மொபைல் ஹோல்டருக்கு மேலே. இந்த பக்கம் வாட்டர் பாட்டில் ஹோல்டரு. அண்ட் இந்த வாட்டர் பாட்டில் கேபிஎஸ் ட்ராவல்ஸ் கொடுத்தது. எல்லோரும் 500 ml வாட்டர் பாட்டில் கொடுத்து பார்த்துருக்கேன். பட் இவங்க கொடுத்துருக்கிறது 750 ml வாட்டர் பாட்டில். ஏசி ஸ்லீப்பர் வண்டி. ஸோ குளிர ஆரம்பிச்சதுன்னா போத்திக்கிறதுக்கு ஒரு நல்ல திக்கான பிளாங்கெட்டும் கொடுத்துருக்காங்க. லக்கேஜ் வச்சுக்கிறதுக்கான லக்கேஜ் ஸ்பேஸ் இருக்குது. கொஞ்சம் நேரத்தில் தூக்கி அதை மேலே வச்சுருவேன். அந்த பில்லோ பற்றி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அந்த பில்லோவும் கொடுத்துருக்காங்க, வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டபுள் பர்த்தில் வந்து செப்பரேட்டர் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல வந்து தலைக்கு மேலே ஏசி வெண்ட் ஒன்று இருக்குது. தலைக்கு மேலே இல்லை, காலுக்கு மேலே. தலைக்கு மேலே இருக்கிறது இங்கே இருக்குது. இந்த இடத்துல ரீடிங் லைட்ஸ் எதுவும் ஆன் பண்ணல. 2 லைட் இருக்குது. வோல்வோவில் எப்போவுமே வந்து பர்த் லைட் தனியாகவும் ரீடிங் லைட் தனியாக வந்துடும். டே சர்வீஸ் அப்படிங்கிறதுனால எதுவும் இப்போ வந்து ஆனில் இல்லை. மற்றபடி கூலிங்லாம் செம்மையாக இருக்குங்க. 3 மாதம் ஆச்சா இந்த வண்டியை எடுத்து. ஆனாலும் வந்து டக்குன்னு நல்லா சூப்பர் கூலிங்காக இருக்குது. அதனால தான் மூடி வச்சுருக்கேன். அண்ட் ஃபேரை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து சிங்கிள் பர்த்துக்கு ஒரு ஃபேர் போடுவாங்க, டபுள் பர்த்துக்கு ஒரு ஃபேர் போடுவாங்க. எந்த ஃபேரில் புக் பண்ணோன்னு பார்க்கலாம். ஒரு சண்டே ஆஃப்டர்நூன் பெங்களூர்லேருந்து சென்னை வரைக்கும் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். புக் பண்ணது பார்த்திங்கன்னா இப்போ மார்னிங் தான் புக் பண்ணது சீட்டு. ஸோ புக் பண்ணும்போது எவ்வளோ இருந்துச்சுன்னா 600 ரூபா இருந்துச்சுங்க. 699 ரூபா இருந்துச்சு. அதாவது 700 ரூபா டபுள் பர்த்து சீட்டு. அந்த பக்கம் வந்து சிங்கிள் பர்த்து சீட்டு 800 ரூபா இருந்துச்சு. இது வந்து மார்னிங் சர்வீஸ் அப்படிங்கிறதுனால இந்த ரேட்டு. நைட் சர்வீஸ் வந்து கொஞ்சம் டிமாண்டிங் சர்வீஸாக இருக்கும். அந்த டைமில் வந்து ரேட் டிஃபர் ஆகும். கேபிஎஸ் ட்ராவல்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு லக்ஸரி பஸ் ஆப்ரேட்டர், ஆம்னி பஸ் ஆப்ரேட்டர். முக்கியமான ரூட்ஸ் அவங்க ஆப்ரேட் பண்ணுறது பெங்களூர் டு சென்னை, மதுரை டு பெங்களூரு வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்ககிட்ட வந்து நிறையா ஃப்ளீட்ஸ் இருக்குது. ஸ்கேனியா பஸ்ஸஸ் இருக்குது, வோல்வோ பஸ்ஸஸ் இருக்குது. வோல்வோ இப்போ நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்க ஸ்லீப்பர். ஸ்கேனியா வந்து பார்த்திங்கன்னா செமி ஸ்லீப்பர் அது நிறைய வச்சுருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து டாட்டா பில்ட் ஸ்லீப்பர்ஸ் நிறையா இருக்குது. ஸோ நிறைய ஃப்ளீட்ஸ் வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமாக சென்னை பெங்களூர் ரூட்ஸில் நீங்கள் வந்து புக்கிங் பார்த்தீங்கனாலே ஒரு நாளைக்கு வந்து அவங்களோட பஸ்ஸஸ் குறைஞ்சது ஒரு 7-8 பஸ்ஸஸ் ஆப்ரேட் ஆகும். டே அண்ட் நைட் வந்து ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதில் வந்து இப்போ நம்ம ட்ராவல் பண்ணுற வோல்வோ இப்போ வந்து நைட் சர்வீஸு. இதே பஸ் வந்து இப்போ வந்து டே சர்வீஸு. இதே பஸ் வந்து நைட் சர்வீஸாக சென்னையிலேருந்து கிளம்பும். இந்த பஸ் வந்து சென்னைக்கு போய் ரீச் ஆகிற டைமிங் பார்த்தீங்கன்னா 8 o'clock போட்டிருக்காங்க. திருப்பி அங்கேருந்து 8:30க்கு கிளம்பி நாளைக்கு மார்னிங் இங்கே வர மாதிரியான சர்வீஸ் ஒன்று இருக்குது. ஸோ 2 வோல்வோ பஸ்ஸஸில் ஸோ 2 பேர், ஒரு பேர் வந்து 2 பஸ்ஸஸ் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு, அப் அண்ட் டவுன் டே நைட் சர்வீஸாக. அடுத்ததாக இந்த பஸ்க்கு முக்கியமான போர்டிங் பாயிண்ட் மடிவாலா ரீச் பண்ணிட்டோம். ஆக்சுவலி ஷெட்யூல் படி மடிவாலா பாயிண்ட் பிக்கப் பாயிண்ட் டைம் பார்த்தீங்கன்னா 12:40 தான். ஆனால் 12:20க்குலாம் வந்தாச்சு. டிராஃபிக்கெல்லாம் பேஸ் பண்ணி அவங்க வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் டைமிங் போட்டிருக்காங்க. இதுவே வந்து டிராஃபிக்காக இருந்துச்சுன்னா அந்த டைம் ஆயிருக்கும்ல, அதனால் அப்படி போட்டிருக்காங்க. பட் சீக்கிரமே இன்றைக்கி வந்தாச்சு. கேபிஎஸ் வோல்வோ 9600 கேபின் ரைடை ஸ்டார்ட் பண்ணுறோம். கர்நாடகா தமிழ்நாடு பார்டர்லேருந்து. டாட்டா. கர்நாடகாவுக்கு டாட்டா, தமிழ்நாடுக்குள்ளே என்ட்ராயாச்சு. ஸோ வீடியோலாம் கவர் பண்ணிவிட்டு நம்ம மெஜஸ்டிக்லேருந்து கிளம்புனதுக்கப்புறம் மடிவாலாலாம் காமிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன குட்டி தூக்கம், ஒரு 1/2 மணி நேரம் நல்லா தூங்கிட்டேன். ஏன்னா ஓவர் நைட் ஜேர்னி நேற்று வந்து ஃபுல் ட்ராவலில் இருந்ததுனால
லைட்டாக ஒரு கலைப்பு. இப்போ வந்து ஃப்ரெஷ் ஆயாச்சு. ஃப்ரெஷ்ஷாக வந்து கேபின் ரைடை நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ஃபுல்லாகவே கவர் பண்ணுற அளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம பண்ணுறது ஒரு டே டைம் ட்ராவல். ரொம்ப நாள் ஆச்சு இந்த பெங்களூர் சென்னை ஸ்ட்ரெச்சு, அதுவும் ஒரு ஓல்வோவில் ட்ராவல் பண்ணுறோம். கேபின் ரைடை மிஸ் பண்ணவே முடியாது. ஸோ சூப்பராக இருக்கும். ஃபர்ஸ்ட் இப்போ ஒசூர் வரப்போகுது. ஒசூருக்கு அப்புறம் கிருஷ்ணகிரி, அங்கே வந்து கண்டிப்பாக வந்து ஒரு லஞ்ச் பிரேக் இருக்கும். லஞ்செல்லாம் முடிச்சுட்டு சூப்பராக இன்னைக்கு ஈவினிங் டைம் ரைடெல்லாம் கவர் பண்ணலாம். இதை பார்க்க எனக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக தெரியுது தெரியுமா? ஏன்னா எப்போவுமே நம்ம இந்த ரோட்டை கிராஸ் பண்ணுறது நைட் டைமில் தான் பண்ணுவோம். பாஸ் ஆகிறதுக்குள்ளே எப்படியும் ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகிடும். அந்த அளவுக்கு டிராஃபிக்கு. இன்னைக்கு இவ்வளோ ஃப்ரீயாக பார்க்கறதே டே டைமில் வர்றதுனால தான். இங்கதான் ஒசூர் பிக்கப் ஆயிடுச்சு. BS6 வண்டிகளில் ஸ்டாண்டர்டான ஒரு விஷயம், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமும் கூட, ரெகுலர் இன்டர்வல்ஸில் AdBlue ஆயில் ஃபில் பண்ணுறது. அதாவது டீசல் எக்ஸாஸ்ட் ஃப்ளூயிட், அதுதான் நம்ம AdBlue அப்படின்னு சொல்கிறோம். Volvo 120 கூட தாராளமாக போகக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிறது. பட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ்க்காக 100ல் லாக் பண்ணியிருக்காங்க. கிருஷ்ணகிரி டோல் கிட்ட ஒரு ரெஸ்ட் ஸ்டாப் நிறுத்தியிருக்காங்க. இது வந்து ஒரு லஞ்ச் பிரேக். ஸோ லஞ்சுக்கான டைம் வந்துருச்சுல. டைம் வந்து 2:15 ஆகுது. ஸோ லஞ்ச் சாப்பிட்டுட்டு இன்னும் தெம்பா நம்ம கேபின் ரைட் பண்ண போகிறோம். ஆக்சுவலி கருப்பட்டி காப்பி கடை ப்ரீமியமான ஒரு ஸ்டாப் தான் நிறுத்திருக்காங்க. ஆனால் காப்பி கடை நான் அண்ணங்கிட்ட கேட்டேன், என்னன்னா காப்பி கடைன்னு. மத்தியானத்தில் காப்பி கடையான்னு கேட்டேன். பட் உள்ளே ரெஸ்டாரண்ட் இருக்குன்னு சொன்னார். ஸோ சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சூப்பராக இன்னும் கேபின் ரைட் பண்ண போகிறோம். ஏன்னா கேபின் ரைட் ஆரம்பிச்சு கொஞ்சம் ஷார்ட்ஸ் மட்டும் தான் கவர் பண்ணியிருக்கோம். பட் அந்த கொஞ்சம் ஷார்ட்ஸ்லேயே நிறைய ஓவர்டேக்ஸ் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இன்னும் கண்டினியூ பண்ணி போவோம். கிருஷ்ணகிரி தாண்டி இன்னும் நிறைய மாட்டோம்.
ரெஸ்ட் ரூம்ஸ் கூட நல்லா நீட்டாக க்ளீனாக இருக்குது. நல்ல சூப்பரான ஹோட்டல் தான். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா லஞ்ச் டைமில் மீல்ஸு சப்பாத்தி தோசைன்னு கூட கிடைக்கிது. ஆனால் ப்ரைஸ் வைஸ் கொஞ்சம் அதிகம் தாங்க. ப்ளைன் தோசை 90, சப்பாத்தி 90, டோட்டலாக 180 ஆயிருக்கு. அதுதான் ஸ்கேனர்ஸ் ஒரு நாளைக்கு ஒன்று தானே ஓடுது. சாட்டர்டே சண்டே மட்டும் சண்டே அதான் வாய்ஸ் இன்ஜின் வீக் கம்மியாயிடும், பொல்யூஷன் எடுத்து கொடுக்காது. ரிட்டர்ன் போற ஹோஸ் வந்து என்ன பண்ண காட்டுங்கன்னா அவர் ஒரு 2-3 பஸ் காட்டினாரு. சரிங்க ஒன்றும் இல்லை குமாராண்டா கேட்டேன், ஏன்னா இப்போ வண்டி எடுத்து வருகாதா வண்டியை நாஸ்தி பண்ணிக்கானா போய் பாருண்ணா கேரளா லைன்ஸு நல்லாடா எல்லாம் வண்டியை பாருண்ணா சும்மா ரதம் மாதிரி கட்டி வச்சுக்கிறேன் வண்டியாண்ணா. அனுபவம் தானே இப்போ 2 வண்டியாக கற்றுக்கணும். ஃபர்ஸ்ட் விட்டு 2 வண்டியில் என்ன தப்புன்னு பார்த்து கற்றுக்கணும். அதாவது ஸ்லீப்பர் ஆர்டர் பண்ணாத மாதிரியே கட்டியிருக்கோம். வித்தியாசம் தெரியுது, மேலே பார்த்தாலே தெரியுது. வண்டியை நாஸ்தி பண்ணுறோம். ஆரஞ்சு இருக்குது, என்ன சாப்பிட்றேன் வேணாம் வாழைப்பழம் அதோட 9R சூப்பரா இருக்குது. இது 9R 9400 நல்லா இருக்குது. கேஸ் இருக்கிற வண்டி மொத்தமே பையன் சின்ன பையன் சொல்லி அவங்க இங்க திருப்பத்தூர் ஸ்டேஷன் தேவையில்லை. அவன் தாண்டவனா நாங்கள் அது நீங்கள் டோல்கேட்டில் இறங்கிங்க இறக்கிடலாமா? என்ன பண்ண தெரியுமா? லாஸ்ட்டு போயிடுற 4 நாளைக்கு முன்னாடி வந்துட்டியா? வரேன். ஓம் சக்தி கூட்டு தாண்டி வருங்க. உடனே அவர் ஃபார்வர்டு பண்ணுவார். நம்ம இவருக்கு சித்தார்த்துக்கு போய் காது போய் நல்ல 2 வீலர் ஆக்சிடென்ட்ல சென்னையிலேருந்து கிளம்பி சொல்கிறேன். இந்த பெங்களூர் சென்னை செக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டு, அதாவது நம்ம கிருஷ்ணகிரியில் லெஃப்ட் எடுப்போம் பார்த்தீங்களா, அந்த ரூட்டு அது வழியாக வாணியம்பாடி, ஆம்பூர், வேலூர், இந்த ரூட் செம சீனிக்காக இருக்கும். ஸ்டார்டிங்லேருந்தே நீங்கள் பார்த்துருப்பீங்க. டிராவல்ஸ் வந்து பேசுறீங்களா? சரி மேடம்.
ரோடு போய் தான் சைடு ஒரு இடத்துல கைவாடி இல்லையா ஒரே சாக்கனே पूरा कटा எதிராக பேசஞ்சர் அது ரேடியோ அது உட்காந்துக்கிறது Two hours later. வந்துருச்சு அவ்வளோதான். அடுத்த வருஷம் ஜனவரி ஓப்பன் ஆகிடுமே. என்ன ப்ரோ மதுரவாயில் 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 கோயம்பேடு ரோஹிணி தேட்டர் நான் 7:35 நம்ம ரீச் பண்ணிட்டோம். கோயம்பேடு டைமிங் ஆக்சுவலி 7:50. சீக்கிரமாகவே வந்தாச்சு. டிராஃபிக்கில் எதுவும் மாட்டல இன்னைக்கு. நம்ம அந்த பூந்தமல்லி ஸ்ரீபெரும்புதூர்லலாம் என்ன பார்க்க மாதிரியாங்க? இது வந்து கோயம்பேடு ஈகோ பார்க். கோயம்பேட்டில் பார்த்தீங்கன்னா ரோஹிணி தேட்டர் ஸ்டாப் மட்டும் இல்லாமல் லாஸ்ட் ட்ராப்பிங் பாயிண்ட்டாக சிஎம்பிடி பஸ் ஸ்டாண்டும் கொடுக்குறாங்க. சிஎம்பிடிக்கு ஆப்போசிட் எலெக்ஷன் கமிஷன் இருக்குல்ல, அதுதான் லாஸ்ட் ட்ராப்பிங் பாயிண்ட். சார் 8:35 டைம். ஓகே கம். ஒரு நைட் வியூ உங்களுக்கு காட்டவே இல்லை. ஃபுல்லாக டே ஜேர்னியாகவே இருந்ததுனால இப்போ பாருங்கள் சைட் ஸ்ட்ரிப் லைட்லாம் போட்டு சும்மா பளிச்சுன்னு இருக்குது வண்டி எக்ஸ்டீரியர் வந்து பார்க்கும்போது. சூப்பரான வோல்வோ பயணம் சூப்பராக முடிஞ்சுது. பெங்களூர் டு சென்னை ரூட்டில் பிஃபோர் டைமே வந்துட்டோம். டைமிங் வைஸ் பக்கா பண்ணியாச்சு. மடிவாலாலேருந்து கணக்கு எடுத்துக்கோங்க. மெஜஸ்டிக்லேருந்து பார்த்தா மெஜஸ்டிக் டு மடிவாலாவே ஆல்மோஸ்ட் நம்ம வந்து 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ மடிவாலாலேருந்து எடுத்தோம்னா டைமு மடிவாலா டைமிங் 12:40. இங்கே வந்தது வந்து 7:30க்கெலாம் வந்தாச்சு, 7:35க்கெலாம் வந்தாச்சு. ஸோ கரெக்டாக ஒரு 7 ஹார்ஸில் நம்ம வந்து எண்ட் டு எண்ட் நம்ம கோயம்பேடு வரைக்குமே ரீச் பண்ணியாச்சு. சூப்பரான டைமிங் மெயின்டைன் பண்ணியாச்சு. அண்ட் சர்வீஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு சூப்பரான சர்வீஸாக இருந்திருக்கும். அண்ட் வால்வோ சர்வீஸ் அப்படிங்கிறது கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. நடுவில் வந்து நான் நிறைய கேபின் ரைடாக காமிச்சிருப்பேன். பட் நான் இங்கே சீட்டுக்கு வந்து தூங்கின வரைக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணேன். அண்ட் இதே பஸ் பார்த்தீங்கன்னா அடுத்து 8:30 கிளம்பும். இங்கே 7:30க்கு வந்தாச்சு. அடுத்து இதே இடத்துல இருந்து இதே எலெக்ஷன் கமிஷன் போர்டிங் பாயிண்டோட 8:30க்கு இங்கேருந்து பெங்களூருக்கு கிளம்பும். ஸோ அதுக்கு தான் பின்னாடிலாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் பெட்ஷீட்ஸ்லாம் எல்லாம் மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதோட இந்த vlog முடியுது. ஒரு சூப்பரான லக்ஸரி பஸ்ஸு இந்த ரூட்டில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நீங்கள் வந்து வால்வோ ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் கேபிஎஸ் ட்ராவல்ஸ் வால்வோ இந்த பெங்களூர் சென்னை ரூட்டில் தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சேனலுக்கு சந்திங்கன்னா சப்ஸ்கிரைபர் தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஒரு அருமையான பயணத்தோடு உங்களை சந்திக்கிறேன்.